பிரைஸ் தி லார்ட். யெகோவா ஈரே கர்த்தருடைய சமூகத்தில் பார்த்து கொள்ளப்படும் இந்த சம்பவம் நம்முடைய எல்லாருடைய இருதயத்தையும் உலுக்குகிற ஒரு சம்பவமா இருக்குது. ஆபிரகாமுக்கு 100 வயசுல கொடுக்கப்பட்ட ஈசாக்கு 25 வருஷம் தவம் கடந்து பெற்றெடுத்த பிள்ளை. ஆண்டவர் வாக்கு கொடுத்ததின்படி உன் சந்ததியை பலுகி பெருக பண்ணுவேன், வானத்து நட்சத்திரத்தை போல கடற்கரை மணலை போல அப்படின்னு வாக்குத்தத்தம் கொடுத்தாரு பாருங்க. அந்த ஒரே சந்ததியான ஈசாக்க ஆண்டவர் மோரியா மலையில கொண்டு போய் தனக்கு பலியிடும்படியா சொன்னார். ஆபிரகாமும் தாமதிக்கவே இல்லை. வேதவசனம் சொல்லுது, அதிகாலையில எழுந்து ஆயத்தப்பட்டு அதுக்கு தேவையான எல்லாத்தையும் குறையில்லாம எடுத்துட்டு மோரியா மலைக்கு போறார். பிரியமானவர்களே, அங்க ஒரு பெரிய அற்புதம் நடக்கிறது நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். எல்லாம் ஆயத்தப்படுத்திட்டாரு. பிள்ளையாண்டான் மேல கைய போடும்போது, ஆபிரகாமே பிள்ளையாண்டான் மேல கைய போடாதன்னு அந்த கடைசி நொடியில ஒரு செகண்ட் விட்டிருந்தாலும் அங்க பிள்ளையனுடைய தலை துண்டிக்கப்பட்டிருக்கும். ஆனா ஆண்டவர் பாருங்க, ஆபிரகாமை சோதிப்பதற்காகவே, விசுவாசத்தை புடமிடுவதற்காகவே இந்த சம்பவத்தை அனுமதிக்கிறத நம்ம பார்க்கிறோம். பிள்ளையாண்டான் மேல கைய போடாதன்னு சொன்ன உடனே நிறுத்திட்டான். என்ன ஆண்டவரே சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது, இப்ப நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நீ எனக்கு பயந்து நடக்கிறவன் அப்படிங்கிறத இப்ப நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்றாரு பாருங்க. இன்னைக்கு நம்ம விசுவாசத்தை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்லுவாரு? ஆபிரகாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு முதலாவது கீழ்ப்படிந்தார், இரண்டாவது தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தார், மூன்றாவதாக கர்த்தருக்கு பயந்து அந்த காரியத்தை செய்யறதுக்கு இறங்குகிறார். தன்னுடைய ஒரே குமாரன் கூட பார்க்காம பாருங்க. அந்த இடத்துல ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதத்தை வைத்திருந்தார். புதர்ல முட்களுக்கு நடுவில ஒரு ஆட்டை கர்த்தர் வைத்திருந்தார் பாருங்க. நல்லா யோசித்து பாருங்க. மலையின் உச்சியில ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல அங்க புதருக்குள்ள ஆடு எப்படிங்க சிக்கி இருக்கும்? அங்க சிக்கி இருந்தாலும் மேய்ப்பன் தனியா விட்டுட்டு வீட்டுக்கு போயிருப்பானா? இல்ல. ஆனா ஒரே ஒரு ஆடு அந்த புதருக்குள்ள சிக்கி இருக்கு. காரணம், ஆபிரகாமுடைய தேவையை சந்திப்பதற்காக கர்த்தர் அந்த இடத்துல அந்த ஆட்டை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அற்புதமே நடக்க முடியாத இடத்துல, காண்பதற்கு வாய்ப்பே இல்லாத இடத்துல ஆண்டவராகிய கர்த்தரால அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்ய முடியும். பிரியமானவர்களே, இன்றைக்கு அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் முள்ளுகளுக்குள்ள, புதர்களுக்குள்ள சிக்கி இருக்கிற புதையலை நீங்க பெற்றுக்கொள்ள வேணுமே. ஆனா முதலாவது கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேணும், அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்க வேணும், கர்த்தருக்கு பயந்து நடக்க வேணும். பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்முடைய விசுவாசத்தை ஆராய்ஞ்சு பார்ப்போம். கர்த்தருக்கு பயந்து நடப்போமா? God bless you.